அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் பெருமாள் முருகன் எழுதிய பூக்குழி. இந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு வெகு நேரம் அமைதியாக அப்படியே இறுகி போய் உட்கார்ந்துருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்த புத்தகம் இது. இந்த முதல் பதிப்பு 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருந்தது. முதல் பதிப்பு இப்போ 2013 எழுதின புத்தகம்னு வச்சுக்கோங்க. கதை சொல்கிறத எதுக்கு இந்த வருஷத்தையெல்லாம் குறிப்பிட்றேன்னா, இது இந்த கதையில் நடக்கிற மாதிரிலாம் இன்னும்மா இருக்குது அப்படின்னு யாரும் கேட்டுறக்கூடாது அப்படின்றக்காக தான். ஏன்னா இன்னமும் இந்த சாதி இந்த அளவுக்கு கடுமையாக பரவி இந்த அளவுக்கு இரக்கமே இல்லாமல் நடந்துக்கிறது இந்த சாதி வெறி அப்படிங்கிறத இந்த கதையை படித்து முடிக்கும்போது நம்மளால் உணர முடியுது. ஒரு பையன் குமரேசன் அந்த பட்டிக்காடு ஒன்றும் இல்லாத ஒரு ஊர்லேருந்து பிழைக்க ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அம்மா தான் வளர்த்துருக்காங்க. அம்மாவுக்கு 20 வயசு இருக்கும்போதே அப்பா இறந்துட்டார். அதுலேருந்து அம்மா தான் வளர்த்துருக்குறாங்க அந்த பையனை. அந்த பையன் ஒரு சோடா கம்பெனியில் வேலைக்கு போய் அங்கே அந்த மதுரையில் லைன் வீடுன்னு சொல்லுவோம், வரிசை வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குடித்தனம் அந்த இதில் இருந்து அந்த கடை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பழக்கமான பெண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறான். அந்த பெண் சிகப்பாக இருக்கிறா. அந்த பெண்ணை கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறான். வரும்போது அவன் எல்லாத்தையுமே ஒரு விளையாட்டாகவே நினச்சி வர்றான். அம்மாட்ட அடிக்கடி கோடிட்டு காட்டியிருக்கேன், இந்த மாதிரி தான் நான் போய் வெளில கட்டிக்கிடுவேன், அந்த மாதிரி கோடிட்டு காட்டியிருக்கேன், அதனால் அம்மா ஏற்றுக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையில் வர்றான். அதே மாதிரி ஊரில் என்ன சொல்ல போகிறாங்க, கல்யாணம் தானே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற நம்பிக்கையில் ஊரை பற்றிய நம்பிக்கையில் வர்றான். அவங்க அம்மாவுக்கு வழி சொந்தம் அதிகம், தாய் மாமன்கள் இவனுக்கு அதிகம். அம்மாயி அப்பச்சி எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப செல்லம் அந்த பையனுக்கு. இப்போ அவங்களும் என்னை ஏற்றுக்கிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றான். கல்யாணம் பண்ணி வந்த பிறகு ஒரு சோடா கம்பெனி நம்மளே தொடங்கி நடத்துவோம் கடை போட்டு அப்படின்ற எண்ணத்தில் இந்த ஊருக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறான். அந்த ஊருக்குள்ளே வந்த நாள் முதல் அந்த ஊர் அவங்க அம்மா அலறி அழுது அவ்வளோ வெறுப்போடு பேசி அவங்கள ஏற்றுக்கிறாமல் இருந்ததில் தொடங்கி அந்த ஊர் ஒதுக்குறது, ஊர் விளக்குறது. ஏன்னா ஒரு நகரத்தில் வாழ்ந்தவங்க பேச்சுக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க பேச்சுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு, நிறைய புரியாது. இங்கே போகிற அந்த பொன் சரோஜாவுக்கு அந்த கிராமத்தில் பேசுகிற நிறைய பேச்சுகளே புரியலை. சட்டி சாச்சட்டி மேலுள்ள சட்டி அப்படின்னா என்னன்னே தெரியலை அந்த பொண்ணுக்கு. அப்போது அந்த ஊரை புரியும். ஒரு பெண் எதுவுமே இல்லாமல் தான் விரும்பிய ஒருத்தனை மட்டும் நம்பி, முழுமையாக அவனை மட்டுமே நம்பி, வேறு எந்த ஆதரவும் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே வர்றா. அந்த ஊரில் இருக்க எல்லாமே ஆடு மாடு தாவரத்தை தவிர மற்ற எந்த மனுஷனை பார்த்தாலும் அவளுக்கு எதிர்ப்பாக இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற சில மொழிகள் பேச்சு வழக்கு கூட இவளுக்கு புரியலை. ஊர் கட்டுமானம் புரியலை, அந்த ஊருடைய நடைமுறை புரியலை, அந்த சாமி புரியலை, அவங்களுடைய நோன்பு புரியலை. இது எதுவுமே புரியாத ஒரு பெண் ஒன்றும் இல்லாமல் இந்த பையனை நம்பி மட்டும் வந்திருக்கிறான், தனக்கு மனசுக்கு பிடிச்சது. அவனும் என்ன செய்கிறான், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், கல்யாணம் தானே பண்ணியிருக்கேன், நான் வேறு எதுவும் பண்ணல, யாருனாலும் நீங்களும் ஒரு பெண்ணை தானே கல்யாணம் பண்ணி போயிருப்பீங்க, அதே மாதிரி நானும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், கல்யாணம் பண்ணி தானே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். புலங்குற சாதியில் கட்டியிருக்கணும், நம்ம தண்ணி ஊற்றுனா எட்டி நின்று பிடிச்சி குடிக்கிறவங்க சாதி, அப்படி இப்படின்னு அந்த சாதிகளையே அவங்க வகைமைப்படுத்துகிற விதமாக அத்தனை விதமான சாதிகள் அடுக்குகளை சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்க பெரிய ஜாதியானா இல்லை, இவங்களும் அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த இவங்க எதுக்கிற வேணான்னு சொல்கிறவங்களுக்கும் பெரிய அளவில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. ஆனாலும் இவங்க உயர்ந்த சாதியாகவும் அவங்க தாழ்ந்த சாதியாகவும், ஆனால் உழைச்சி சாப்பிட்டுக்கு வழி இல்லாமல் தான் எல்லோரும் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ சாதி வெறி. அப்போ அந்த பெண் இந்த ஊரில் எதுவுமே புரியலை. இவனுடைய பங்காளின்றவன், இந்த குமரேசனுடைய பங்காளின்றவன் எடுத்த எடுப்புலே ஒரு மாதிரி அசிங்கமாக தான் பேசிட்டு போகிறான் அந்த பிள்ளைய. அதுக்கடுத்து ஒவ்வொன்றா நடக்குது. சரி, அம்மாயி தாத்தாவாவது ஏற்றுக்குருவாங்கன்னு அங்கே போனால் அத்தனை நாள் தூக்கி தூக்கி வளர்த்து கொஞ்சின தாத்தா அம்மாயி
மாமங்க எல்லாரும் வந்து தாத்தா வந்து அடிச்சுப்புடுறாரு அந்த பையனை. அதுக்கப்புறம் வரிசையா அந்த கதை படிக்க படிக்க அ அவ்வளோ ஒரு ஒரு பதட்டமும், பயமும் நம்ம வரிக்கு வரி நம்மளையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ! இந்த 2 பிள்ளைங்களும் என்ன ஆவாங்களோ? அப்படின்ற பயம் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும், இன்னொரு பக்கம் சரி கதை நல்லபடியா அந்த பக்கம் போய் அவங்க வாழ்ந்துருவாங்க. அ சினிமாக்கள் காட்டுவது போல அப்படின்னும் நம்ப வைக்குது. ஏன்னா தனியா ஒரு இடத்துல கடை பிடிச்சிருக்கான். அந்த கடையில போய் அந்த இடத்துல சோடா கம்பெனிய போட்டு தண்ணி பாரெல்லாம் வந்து இறங்கிருச்சு. அங்க தான் சோடா உருவாக்கி விக்கிற மாரி திட்டம். இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போய் வீடு கூட்டி விட்டு எல்லாம் பண்ணும். அங்க இருக்கிற அந்த அந்த ரொம்ப நாள் இந்த கிராமத்துல இருந்துட்டு மொத அந்த கடைய இவன் பார்த்துருக்க இடத்துக்கு போகும்போது தான் அவன் சந்தோஷமாவே படுறான். ஏன்னா இட்லி கடைய பார்க்குறா, டீ குடிக்கிறா, சந்தைய பார்க்குறா. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்மளும் இங்க வந்துட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதுக்கிடையில அவங்க வயித்துல வேற பிள்ளை உண்டாயிருது. இப்படி இருக்கும்போது இந்த கதை கடைசியில போய் முடியும்போது, இடையில ஒரு அவங்க தூரத்து சொந்த அக்கா வீட்டுக்கு விசேஷத்துக்கு போயும் அவமானப்பட்டு வர்றாங்க. அவமானம், அவமானம், அவமானம். சுடு சொற்கள், இழி சொற்கள், கேட்க முடியாத சொற்கள தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே. கடைசியில இப்படி ஒருத்திய கட்டிட்டு வந்ததுனால ஊரே விலக்கியும் வச்சிருது. விலக்கி வச்சுட்டா பேச மாட்டாங்க. சினிமாக்கள்ல கேட்ட கதை தான். அண்ணன் தம்பி புழங்கக்கூடாதுன்ற மாரி அப்படி ஒதுக்கிருவாங்க அப்படின்னு பார்த்தா, ஓரிரவு இந்த புள்ள அவன் புருஷன் வந்து வேலை விஷயமா கடைக்கு போயிடுறான் 2 நாள் வர்றதுக்கு. ஓரிரவு அந்த புள்ள வெளிய போணும், கழிப்பறைக்கு போணும், முன்னாடி புதருக்குள்ள போகுது. அங்க வந்து ஒரு ஆ பேச்சு சத்தம் கேட்குது. இந்த பெண்ணோட மாமியார், இவள எப்பயுமே கருத்தி கொண்டிருக்கிற மாமியார், சில ஆண்களோட சேர்ந்து அந்த ஊர்க்கார ஆண்களோட சேர்ந்து சதி திட்டம். இவள இன்னைக்கு கொன்னுடுறது அப்படின்னு. அதிலிருந்து அவள் தப்பிச்சாளா தப்பிக்கலையா அப்படின்றப்ப அவள் புதருக்குள்ளே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாம்பு கடித்தாலும் பரவாயில்ல, தேள் கடித்தாலும் பரவாயில்ல, இவங்ககிட்ட சிக்கிடக்கூடாது. அவரோட சிந்தனை இப்போ கட்டையால் அடிப்பாங்களா, அருவாளால் வெட்டி கொள்வாங்களா, இப்போ எந்த சாமியை கும்பிட்றது, காளியை கும்பிடுவோம், கரிய காளியை நினச்சி கும்பிட்றான். அவள் கும்பிட்டு அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான், எங்கே போயிட போகிறா, இதுக்குள்ளே தான் இருப்பா, நம்ம எப்படி நீ கொண்டுடலாம் அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். ஐயோ காளி கைவிட்டா, காளி இவங்க கும்பிட்ற சாமியில், அப்போ இவங்கள தான் காப்பாற்றுவா, இப்போ நம்ம எந்த சாமியை கும்பிட்றதுன்னு அந்த ஒரு பெண் வயிற்றுக்குள்ளே கறி இருட்டுக்குள்ளே புதருக்குள்ளே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிற மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அந்த அந்த கதையை அந்த பக்கங்களை படிக்கும்போது எனக்கு கை நடுங்கிருச்சு. அந்த அளவுக்கு அந்த எழுத்தும் சரி, அந்த பதட்டத்தையும் நம்ம உள்வாங்க முடியுது. கடைசியில் இதுக்குள்ளே தான் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சோம். அவள் எப்படியும் என்ன முடிவு பண்ணிட்டா, எப்படியும் குமரேசன் தன் கணவன் வந்த சைக்கிள் சத்தம் கேட்ட தான் வெளியே வரணும், அது வரைக்கும் வரக்கூடாதுன்னு இந்த இருட்டுக்குள்ளே முள் புதருக்குள்ளே பதுங்கி இருக்கிறா. இவங்க புதருக்கு தீ வச்சிடுறாங்க. அப்படியே கதை முடிஞ்சிடுது. அப்போ அந்த சைக்கிள் சத்தம் கேட்குது. கதை வந்து ஒரு 2 ஜோடிகள் கல்யாணம் ஆகி அவன் சொல்கிற நியாயம் அதுதான். என்ன செஞ்சேன் தப்பு, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணி வச்சாலும் ஒரு பெண்ணைத்தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க, நல்லா தானே இருக்கிறேன், நான் எதுவுமே பண்ணலையே, அசிங்கம் பண்ணலையே, எங்கேயும் போலே, கூட்டிகிட்டு வந்து வாழ்கிறேனே அப்படின்னு தான் சொல்கிறான். இதுதான் பார்த்தா ஒரு கதை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற சாதி வெறி, ஒரு சாதியும் சாதி வெறியும் ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாக இருக்கும்போது அது மொத்தமாக அழிச்சிடும். அவங்க அம்மானால் அதை ஏற்றுக்கவே முடியாதனால தான் அவங்க கடைசியில் அந்த கொலை குழுவினர் பேசும்போது பேசுகிறாங்க, அவன் வந்துட்டானா என்னடா செய்கிறது குமரேசன், அவனையும் வெட்ட வேண்டியதான். அப்போ தன்னுடைய சாதி, இந்த ஊர் அது ஏற்படுத்தி வச்சிருக்கிற சில கட்டுமானங்கள், இதுதான் முக்கியம், இதுக்காக அந்த அந்த பொண்ணு வயிற்று பிள்ளைக்காரியும் கொள்ளலாம், பெத்த மகனையும் கொள்ளலாம், தன் சாதி தான் நிற்கணுன்றப்ப மனிதர்கள் எந்த அளவுக்கு வெறி பிடிச்ச மனிதர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத இந்த பெருமாள் முருகனின் பூக்குழி படித்து முடிக்கும்போது அதிர்ச்சியும் ஒரு பதட்டமும் எனக்கு இன்னமும் நிறைந்திருக்கு. இன்று உங்களோடு பெருமாள் முருகன் எழுதிய பூக்குழி என்ற நாவலை பற்றி உங்களுடன் பேசியதில் மிக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.